ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த சிக்கன் கிரேவியை அடுப்பில் தான் செய்ய போகிறோம். அதனால் நான் மண் சட்டி தான் எடுத்துக்கிறேன். இந்த மண் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இது கூடவே 5-6 பல்லு பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது போல் வெங்காயம் சேர்த்த உடனே நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கணும். 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் நல்லா வதங்கி வரணும்னு அவசியம் கிடையாது. இதை உடனடியாக நம்ம இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டு அப்படியே ஓரளவுக்கு வெந்து வரட்டும். தண்ணி எல்லாம் இந்த சிக்கன்லேருந்து வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா சிக்கன் நல்லா பாதி வெந்து இந்த தண்ணி எல்லாம் விட ஆரம்பிக்குதுல்ல, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூடவே பட்டை 2 பட்டை சின்ன துண்டு அளவுக்கு எடுத்து சேர்த்துட்டு இது கூடவே லவங்கப்பூ 2-3 எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் நம்ம இந்த சிக்கன் கிரேவிக்கு எதையும் நல்லா வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த முறையில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா இது போல் கலந்து கொடுத்துட்டு இந்த மசாலாலாம் நல்லா இந்த சிக்கனோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து கொடுத்துடணும். இந்த நேரம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. எனக்கு உப்பு மட்டும் குறைவாக இருந்தது, அதை சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதில்ல, இந்த நேரம் மூடி போட்டுட்டு அப்படியே நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் சிக்கன் நல்லா வெந்து சாஃப்டாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் தூவி இறக்குனா நல்ல டேஸ்டியான சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறையில் நீங்கள் சிக்கன் கிரேவி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.